கரிசல் காடு மிளகாய் வத்தல். கீழே விழுந்து கிடக்கு. நல்லா இருக்குங்க கரிசல் காடு. அழகாக உட்காரலாம் கரிசல் காட்டில். நல்லா சவப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் வித்தானண்ணா பழமானண்ணா அப்படியே வத்தலெல்லாம் விழுந்து கிடக்கு பாருங்க. சரிங்களா, சூப்பராக இருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. கரிசல் காடு மிளகாய் தோட்டம். இந்த கடலை விட ஒரு கடலை செடி இருக்குது பாருங்க. மிளகாய் இருக்குது, தக்காளி போட்டிருக்காங்க பாருங்கள். தக்காளி ஓஞ்சிருச்சு, தக்காளி செடி. தக்காளி காய் இருக்கா, தக்காளி செடி இருந்தால் ஓஞ்சிருச்சு. தக்காளி தோட்டத்துக்கு வந்தால் பசி அடந்து ஏதாவது சாப்பிட்லாங்க. சின்ன தக்காளி பழம். துவரை வணக்கம். துவரை அழகாக இருக்குங்க. சுற்றி நிலக்கடலை செடி பாருங்க. பாருங்க வேஸ்ட்டாக விழுந்து கிடக்கு பிறக்காம வத்தல். கூலி கொடுத்து ஆளுகளை கூலி கொடுத்து பிறக்கணுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்களா, கத்தரிக்காய் பிடுங்காமல் நெத்தாய் போச்சு பாருங்கள். கத்தரிக்காய் இருக்குது, மிளகாய் இருக்குது, தக்காளி இருக்குது, சீனி அவரைக்காயெல்லாம் போடலாம். எதுவும் உள்ளே இருக்கும் எங்கேயாவது எல்லாம் உள்ளே போட்டு விடுவாங்க. நல்லா மழை பெஞ்ச தண்ணி நல்லா நண்டுக்கிறோம், உறிஞ்சி வாங்கிக்கிறோம் இந்த தரம். இந்த மஞ்சள் நெத்தி வேறு இடையில வந்து கிடக்கும். நல்லா இருக்குது பாருங்கள். துவரை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். துவரம் காயா கொஞ்சம் பிடுங்க வா ஏக்கா. துவரம் காய் அவிக்கலாம்ல. ஆ கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கண்ணா, கொஞ்சமாக அவிச்சு விடும். தண்ணி வேணாம் குடிச்சிட்டேன். துவரையெல்லாம் அவிச்சு சாப்பிட்டா, காய் சாப்பிட்டா மொச்சக்காய் மாதிரி துவரங்காயும் அவிச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காயை பிடுங்கி அக்காவை அவிச்சு கொடுக்க சொல்ல வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஜில்லுன்னு காற்றடிக்கிறதுக்கு அதுக்கு ஆடுது பாருங்க துவரை. அது மேலே ஒரு சாக்கை போட்டிருந்தா கூட எதுவும் நிற்கிது பார்த்தீங்களா. தாங்கி ஆடியாக செஞ்சுக்கிட்டு எல்லோருக்கும் மாலை வணக்கம். கரிசல் காட்டிலிருந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். விவசாயம் தாங்க. தேங்க்ஸுங்க.